மக்களுக்கு எதிரான மனநிலை எப்பயுமே இல்லை. நம்ம அந்த வெற்றியை அறுவடை செஞ்ச இடத்துல மட்டும்தான் இருக்கும். அதே சமயம் இந்த தமிழ்நாடு அரசு வந்து சூப்பர் ஃபாஸ்ட் ஆச்சு, பாஜகவை டப்பாயத்தை கலைஞர் எதிரான மனநிலை எதுவுமே இல்லைன்னு அவரோட அப்படி யார் சொல்லியிருக்கிறாங்க? முதலமைச்சருக்கு அநேகமா தமிழ்நாட்டில் என்ன நடைபெறுகிறதுன்னு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கே ஒரு சின்ன உதாரணம், தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய சத்துணவு ஊழியர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள் இன்னைக்கு 313 தேர்தல் அறிக்கையில் 313 சொல்லப்பட்டது அவங்களுடைய காலமுறை ஊதியம், அவங்களுடைய பணிக்கொடை, அங்கே யாராவது இறந்து விட்டால் உடனடியாக 25,000 ரூபாய் கொடுப்பது போன்ற பல்வேறு தேர்தல் அறிக்கைகளை முதலமைச்சர் செய்திருந்தார். இன்னைக்கு அவங்களாம் எதிர்த்து போராடுறாங்க. எதிர்த்து என்ன செய்யறாங்க? போராடுறாங்க. துப்புரவு தொழிலாளர்கள் ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னால முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய அரசாங்கத்தை எதிர்த்து போராடினாங்க. அதே மாதிரி அரசு ஊழியர்கள் தன்னுடைய பழைய ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகம் செய்யணும்னு சொன்னாங்க. 5 வருஷமா செய்யல. அவங்களும் இன்னைக்கு என்ன பண்ணா எதிர்த்து ஜாக்டோஜியா போராடுறாங்க. இதெல்லாம் இது மாதிரி 470 தேர்தல் அறிக்கைகள் அவர்கள் செய்யாம இருக்கிறாங்க. இதெல்லாம் போராட்டமா எதிர் மனநிலை இல்லையா? சரி, சொத்து வரி உயர்வு 300 மடங்கு அதிகம், மின்சார கட்டண உயர்வு 300 மடங்கு அதிகம். உங்க வீட்டிலே நீங்களே கேட்டிருப்பீங்க. உங்களுக்கே அந்த மனநிலை இருக்கு. ஆனா முதலமைச்சர் அந்த மனநிலை, உங்களுக்கு இருக்கக்கூடிய மனநிலை, எதிர்ப்பு மனநிலை அவர்களுக்கு தெரியல. இன்னொன்னு, குடும்ப ஆட்சி. முன்னாள் முதலமைச்சர் கலைஞர், இந்நாள் முதல்வர் நம்ம மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள், அப்புறம் இருக்கக்கூடிய துணை முதலமைச்சரை அடுத்த தேர்தலில் முதலமைச்சராக்குங்கிற நோக்கம் தான் இருக்கிற தவிர தமிழ்நாட்டு மக்களுக்கு எதையும் செய்யணுங்கிற எண்ணமோ உணர்வோ சிந்தனையோ நம்மளுடைய முதலமைச்சருக்கு இல்லை. ஆனா இன்னொரு மக்கள் போராடாம இருக்காங்க. அவங்க எப்படி போராடுவாங்கன்னா, என்னைக்கு தேர்தல் தேதி அறிவிக்கிறாங்களோ அன்னைக்கு வாக்கு சாவடியில் வந்து அவங்களுடைய மனநிலையை தேசிய ஜனநாயக கூட்டணி வாக்களித்து அந்த போராட்டம் நடத்துவாங்க. கொஞ்சம் பொறுத்திருந்து பாருங்க, இன்னும் எங்களுடைய கூட்டணியில நிறைய பேர் வந்து சேருங்க. இல்ல, மதிப்புக்குரிய அமித்ஷா அவர்கள் வந்துட்டு போட்டு உங்களுக்கு பதில் கிடைக்கும். தமிழகத்தில் இந்தியா முழுக்க இன்னைக்கு எல்லா மாநிலங்களையும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி தானே இருக்கு. எல்லா மாநிலங்களையும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி தான் இருக்கு. அதுல உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருக்கா? நல்ல கேள்வி, அருமையான கேள்வி. முதலமைச்சர் அண்ணன் யூபிஎஸ் முதலமைச்சராக இருக்கும்போது பியூஷ் கோயல் தமிழ்நாட்டுக்கு இன்சார்ஜ் கிடையாது. 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தாங்க. எத்தனை திருப்பி சொல்லுங்க? 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தாங்க. பியூஷ் கோயல்கிட்ட கேட்டுட்டு அவர் கொண்டு வரல. வந்தே பாரத் ரயில்கள் கொண்டு வந்தாங்க. பியூஷ் கோயல்கிட்ட கேட்டுட்டு கொண்டு வரல. 5 வருஷம் முதலமைச்சரா இருந்தாங்க. பியூஷ் கோயல்கிட்ட கேட்டுட்டு முதலமைச்சரா இல்ல. ஏன் இந்த மாதிரி பத்திரிகையில கேள்வி கேட்கறீங்க அப்படிங்கிறது எனக்கும் புரியல. ஒரு அருமையான ஆட்சியை தந்தார். அதனாலதான் தொடர்ந்து அவர் வரணும்ட்டு பாரதிய ஜனதா கட்சி விரும்புகிறது. இப்ப நான் சொன்ன பதில் சரியா இருக்குங்களா உங்களுக்கு? இப்ப சொன்ன பதில் சரியா இல்லையா? நாடு முழுவதும் எல்லா மாநிலங்களிலும் பாஜக ஆட்சி தான் இருக்கிறது. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? அதாவது 2-3 மாநிலங்கள் தவிர மீது எல்லா இடத்துலயும் பாரதிய ஜனதா ஆட்சி இருக்குன்னு சொன்னேன். எங்க கேரளாவில் இல்ல. நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. நீங்க எந்த அர்த்தத்தில் நினைச்சாலும் அதை பத்தி கவலையே இல்லை. தமிழ்நாடு, கேரளா இந்த மாதிரி 4-5 மாநிலத்தை தவிர மீது இடத்துல இருக்குன்னு நான் சொன்னேன். என்னங்க? ஆமா, பாஜக சார்பில் தொகுதி பங்கீடு எப்ப ஆரம்பிப்பீங்க? எந்தெந்த தொகுதி யார் யார் நிக்க போறீங்க? அறிவிப்பு எவ்வளவு சீக்கிரம் எதிர்பார்க்கலாம்?
இன்னும் 2 மாசம் இருக்கு. இன்னும் 1 மாசத்துல எல்லாம் பேச்சுவார்த்தையில் ஆரம்பிச்சிடும். இன்னும் 1 மாசத்துல ஆரம்பிச்சிடும். 2 மணி நேரம் போதும். அண்மை காலமா அதிகமா நீங்க மாநிலத்தில் கோவைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கான காரணம் நிறைய நிகழ்ச்சிகளை கலந்துருக்கீங்க. மற்ற மாவட்டங்களை விட கோவைக்கு அதிக முக்கியத்துவம் இல்ல, நான் இன்னைக்கு தான் வடக்கு தொகுதி வந்திருக்கேன். கூப்பிடுறோம். கோவையில் அதிக ஆர்வம், அதிக முக்கியத்துவம். கோவையில் அடிக்கிறீங்களான்னு கேக்குறீங்களா? நான் கோவையில போட்டி போடல. நேற்று காலையில் நான் திருநெல்வேலியில் இருந்தேன். என்னுடைய தொகுதியெல்லாம் பார்த்துட்டு வந்தேன். சாயங்காலம் மதுரையில் முகாமிட்டு பிரதமர் வரக்கூடிய வருகையெல்லாம் சொல்லி பேசிட்டு மதுரையை முடிச்சுட்டு வந்திருக்கிறேன். இன்னைக்கு கோயம்புத்தூர் வந்திருக்கிறேன். நாளைக்கு திருச்சிக்கு போறேன். நான் எல்லா இடமும் சுத்திட்டு தான் வரேன். உங்களுடைய கேள்வியில் தான் கோவையிலேயே இருக்குது. யாருங்க? தயாநிதி மாறன் சொன்னது என்ன அர்த்தத்துல சொன்னாருன்னு தெரியாது. ஆனா எங்களுக்கு எதிரான மனநிலையில தான் விஜய் அவர்கள் எல்லா பேட்டியும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அது முன்னால என்னன்னா, மதிப்புக்குரிய தமிழிசை சொன்ன கருத்து சரியான கருத்து. எல்லாரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று அவங்க சொன்ன கருத்து தவறானது கிடையாது. எதுலங்க? மேலாண்மை. அதாவது மாநில தலைவரும் முன்னாள் மாநில தலைவரும் அதுல ஏற்கனவே இருப்பாங்க. அவர்களுக்கு இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் 24,000 இடங்கள்ல தெருமுனை கூட்டங்கள் நடத்துறதுக்கு அவருக்கு பொறுப்பு இருக்கு. நேற்று மாலையில 7:50 வீடியோ கான்பரன்ஸ்ல 24,000 சக்தி கேந்திர பொறுப்பாளர்கள்ட்ட அவர் பேசி அந்த கூட்டத்தை நடத்துவதற்கான பொறுப்பு அவருடைய இருக்கு. முதல்ல அவர் தேர்தல் வேட்பாளர்கள் அறிவிக்கட்டும், தேர்தல் வரட்டும், அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பேசுவோம். யாரு? நீதிமன்றங்கள் வழிகாட்டுதல்படி இந்த அரசு நடக்கா? நீங்க சொன்ன நீதிமன்றத்தின் வழிகாட்டுதல்படி இது பண்ணி எல்லாத்தையும் தடை பண்றான்னு சொல்றீங்க. இன்னைக்கு பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துல இன்னைக்கு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கு. யாரெல்லாம் நிலம் கொடுத்தார்களோ, பாரதியார் பல்கலைக்கழகத்தில் இன்னைக்கு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி அந்த அரசாங்கம் செய்ய போதா? செய்யாது. திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏற்றணும் நீதிமன்ற தீர்ப்பை திமுக இன்னைக்கு வழிகாட்டு நடந்திருக்கிறா? இல்லை. ஆனா இதை மட்டுக்கும் அதை கடைபிடிக்கிறாங்கன்னா எதிர்கட்சிகளுடைய குரல் வழிய திமுக மதிப்புக்குரிய ஸ்டாலின் அரசு குரல் வழியை நெருக்குதுன்றது சொல்லுங்க. நாங்க அதை பத்தி ஒண்ணுமே கருத்து சொல்லவே இல்லையே. எங்களுடைய பீகார் மாநிலத்துல நாங்க கூட்டணியில இருந்தோம். நிதிஷ்குமார் தான் முதலமைச்சரா இருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை எங்களுக்கு இந்த ஆட்சி வேணும் அந்த ஆட்சி வேணுங்க கருத்து. திமுக இருக்கக்கூடாது, ஒரே தீம், அவ்வளவுதான்.